கல்லங்க ஆட தெரியுமா? ஆட தெரியாதா? உனிக்கடா? எனக்கு ஆட தெரியும். அஞ்சாங்க ஆட தெரியுமா? சரி ஆடு, நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆட்ட நான் ஆடுறேன். ட்ரையல் அதெல்லாம் எடுக்கலாம். காய் அசிக்காம என்ன வேணா பண்ணிடலாம். இதுல ரூல்ஸ் என்ன தெரியுமா? இப்ப 2 காய் இப்படி ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கேன். இப்ப நீ எடுக்கும்போது இப்படி அசைஞ்சிச்சுன்னா அவுட். இப்படி இருந்து அப்புறம் வந்து 2 காய் எடுக்கணும். அப்புறம் 3 காய் ஒரு வாட்டி எடுக்கணும். ஒத்த காய் ஒரு வாட்டி எடுக்கணும். நாலாங்க வந்து என்ன இன்னொரு கை மாத்த கூடாதுல, இதுலயே தானே வச்சிருக்கணும். இது அப்புறம் கல்லு எல்லாம் எப்படி சரியா? நாலாங்க திருப்பி எடுத்து இது பிடிக்கணும். இது இந்த மாதிரி இருந்தா திருப்பி இருந்தா குத்துடணும். பாயிண்ட் தான். நீ அடுத்த கேம் வரும்போது இந்த காயில இருந்தா ஆரம்பிக்கணும். எந்த காய் விட்டி அந்த காயை தோத்தி அந்த காயில இருந்தா ஆரம்பிக்கணும். சுங்கு எடுக்கும் போது பாயிண்ட் லாஸ்ட்ல யார் அதிகமான பாயிண்டோ அவங்கதான். சுங்கு எடுத்தா எவ்வளவு பாயிண்ட்? சுங்கு வந்து இப்படி எடுத்தா ஒரு பாயிண்ட். ஒரு காய்க்கு வந்து 10 வச்சுக்கலாம். இப்படி எடுத்தா 20, அப்படியே டபுள் ஆயிடும். இப்படி எடுத்தா ஐயோ ஓகே ஆடலாமா? தெரியும்ல. இப்படி போட்டுட்டு எந்த காய்னு சொல்லுங்க. அதான் நாலாங்க முடிஞ்சுதா? நாலாங்க முடிஞ்சோடனே இதுதான். இப்போ இந்த காய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த காய் நிக்கணும்னா இந்த காய் நிக்கணும். அதை இந்த காய் எடுத்துட்டு இப்படி பிடிச்சிருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் சுங்கு தான் எடுத்துட்டு மொத்தமா போட்டு பிடிச்சி இப்படி போட்டுடணும். ஓகேவா? ஆடலாமா? ஓகேடா. ஒன்னும் தெரியும்ல. பண்ணீங்கன்னா டென்ஷன் ஆகுதுடா எனக்கு. நான் ஆடுற மாதிரி இமேஜின் பண்ணேன். நான் அப்படியே புடிச்சேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன எம்னி கேம் நார்மலா டிஸ்டர்ப் பண்ணாது. டென்ஷன் ஆயிடும் எனக்கு. ஐயோ படு வெளியே போ. முன்னாங்காலி அவுட் ஆயிட்டேன். ஓம் பீம் மந்திரகாளி போடே. கை மாத்த கூடாது. ஆடு மாத்த கூடாது. ஆமா நீ மாத்துன, நான் மாத்தலையே. கேள்வி புடிச்சிட்டு இப்படி போட்ட நீ. இல்ல போட்ட நீ இல்லடா. அத திருப்பி வச்சிட்டேனே. அப்புறம் ஏன் பண்ண? அதுக்கப்புறம் தான் நான் அதான் குடுத்துட்டு அவுட் ஆயிட்டேன். நீ அதே மாதிரி இப்படி வச்சிட்டு போயிடா. நீ வச்சதா? நானும் எப்ப பாப்பேன். நான் கல்ல எடுத்துறேன். எவ்வளவு பேர் இப்ப 2 போடணுமா? சூப்பர். நீ வச்சு எடுத்துக்கோ. எத்தனை வாட்டி வேணா வச்சு எடுத்துக்கலாமா? ஆமா. நல்லா ஹைட் வச்சிடுறேன்பா. பொறுமையா எடுத்துட்டு ஐயோ இல்ல இப்ப மாட்டே இருப்பாரு. மூணாங்கல மாட்டே இருப்பாரு. போடுப்பா. இங்க வை. ஏய் பாத்து நேரே உசாரா இவனை திட்டு. நான் ஏமாத்தோம். நீதான் போடு. இப்ப போ 4 போடு. 4 ஒரு காய் வச்சுருவான். ஆடு தூக்கி போடு. இன்னும் கொஞ்சம் அங்க அடியில விடு. போடுறா. கையெல்லாம் கிடையாது. தெரியாது நான் சொல்லிட்டேன். நான் இப்படிலாம் பண்ணா இது இப்ப போட்ட ட்ரையல் என்ன அடி வாங்கனா? வந்து ட்ரையல் 2. ஏய் மூணு மேல போடு. நீ போடு. இல்ல ட்ரையல் 10 ட்ரையல் கூட எடுத்துக்கோ. 10 ட்ரையல் எடுத்துக்கோ. ட்ரையல்ல எது கரெக்ட்டா வருதோ அதான் சம்மடி வாங்க. போயிடு. ஒரு காயை தான் எடுக்கணும்டா. இப்ப கேட்டது எத்தனை வாட்டி வேணும் மாத்தலாம்? மாத்தி ஒரு ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கணும். ஆட்டாங்க எடே நான் போய் சொன்னேன். தெரியாது. பாரு 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 பாரு. எடே இப்போ வந்து 2 சேரணும். 2 சேரணும். சேர்றா. குப்பெல்லாம் பறக்க விடுறாரு. சூப்பரா. கத்து குத்துதுங்களா? நல்லா இருக்குதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ 1 புடிச்சு 3 முடிக்கலாம். இல்ல எப்படி வேணா முடியலாம்.
இப்போ வந்து நாளா போட்டு வைக்கணும். போட்டு இப்படி வச்சு திருப்பி இதை பிடிக்கணும். திருப்பி இப்படி போட்டு வைக்கணும். அது இது 2 வாட்டி ஒரே வாட்டி வா மாட்டிக்கினா இப்ப நான் மூணாங்க. ஏய் நான் இன்னும் ஃபர்ஸ்ட் தாங்க அலையிறேன். நான் வந்து நாளா கையறா ஏமாத்து. ஏமாத்து நீ ஆடுமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டேய். என்ன பேசுறீங்க? போடே வை இந்த தூக்க. அவுட் மூணாங்கவா? கிரிச் ஆடு அவரு எவ்வளோ? நானும் மூணாங்க. அவ்வளவுதான் போயிட்டு. ஆமா நாலாங்க அதான் புஷ்டனே. இல்ல ஏய் எங்க போச்ச? இங்க தான் விழுந்தது. நாலாங்க அதான் அவுட்டானே. இதோ போட்டு தானே வச்சிருக்கேன் நாலாங்கன்னு. அத்தங்கப்பா ஓடி அஞ்சாங்க. வந்து அப்படியே சுங்க முடியுமா? ஆமா போட்டு இப்படி இப்படி. இரு யாரு நீதான் சொல்லணும். இது நிக்கணும். அது நிக்கணுமா? நானா நீ தப்பா சொல்லிட்டேனா? இப்படி பிடிக்கணும். ஆறாங்க போட்டு. ஆறாங்கவா? 5 காய் சுங்கேடு இது சுங்கேடு போட்டு மொத்த காய் பிடிக்கணுமா? ஆமா ஜெய் மந்திரங்கள். இப்படி போட்டு இப்படி புடிச்சிட்டு இப்படி போட்டு இப்படி பிடிக்கணும். மொத்த காயமா? நீ எவ்வளவு காய் வந்தா உனக்கு லக்குப்பா. நீ எப்படியோ தெரியாதுப்பா. போடு. அவ்வளவுதான் உனக்கு 20 பாயிண்ட். போடு சிக்கடி திரும்ப ஒண்ணாங்க போடு. ஏய் 20 பாயிண்ட் எழுத சொல்லு. 10 பாயிண்ட் தானே, ஒரு கல் தானே புச்சாரு. 50 பாயிண்ட் எடுக்கிறேன். இல்ல 50 பாயிண்ட் எடுக்கிறேன். கல்லு தூக்கி இங்க வச்சு இங்க ஒரு கல் எடுக்கிறாரு. மாத்திக்கலாம். மாட்டுப்பா எப்பா ஆட்டக்காரன். சூனியம் போட்டுலாமா? நட்சத்திரம் போடு. அவுட்டே. பட்டல ஜெண்டா வேலை செஞ்சிச்சு பத்தல. நானும் மூணாங்காலியே நிக்கிறேன்ல. நிதிஷ் ஒலிக கோகுல் ஒலிக ஒலிகவா? உனக்கு சப்போர்ட் பண்ண தப்பா போச்சு. யாருங்க? உனக்குதான். ஒன்னாங்க எடுப்பா. பட்டே. ஓகே போடு. இப்போ மாசம் இருக்கு. ஒன்னாங்க. பார்த்தல எப்படியே பரவாயில்லையாப்பா. வந்து ரெண்டாங்க. பாத்து வலிக்கு போகுது கல்லுக்கு. ஐயோ தூரமா இருக்குடா. அது எப்படின்னா எடு நம்மள ஏமாத்தி. இல்ல இவரு அவங்க ஆயா கூட வீட்டுல உட்காந்து விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். தெரியாது. இல்ல இங்க வந்து நம்ம கிட்ட கதை கொடுக்குறாரு. அவங்க ஆயாவோ அவங்க ஆயாவோ இவரதோ இப்படி உட்காந்துக்கினேன். இல்ல ஆயா போட ஆயா போடு பா. ஆயா கூட லூடா ஆயா கூட உட்காந்து ஆடுவீங்களா? ஆயா கூட உட்காந்து விளையாடுறது. பிளஸ் கிடையாது, ஏரோப்ளேன் பெருசு. போடு தான். எப்படா புடிக்கிறாங்க? கை கை நீட்டு. கை பெருசாகுது. போடு. உங்க எடுத்தா 1 ரன் வெயிட் தான். பாக்குறியா? நான் நாலாங்கவா? டெல்லி உறான்டா எப்பா. நீ தேச்சிக்கணும்டா. தேச்சிக்கோ. சாவே. ஏலே சாவலே செத்த பையலே. சாவுடா. ப்ரோ பிளேயர். ஆடு. இப்ப அஞ்சாங்கவா? அஞ்சாங்க எப்படி போட்டு இப்படி பிடிக்கணுமா? போட்டு இப்படி. எத்தனை எந்த காயோ? 10 காய் நின்னுச்சு. அவுட். அவுட்டா? ஆமா 2 காய் நிக்கணும் இல்ல 3 காய் நிக்கணும். ஏய் வா எடுத்துக்கோ. ஏன் எல்லாத்தையும் திருப்பி தான் போடு. நான் போறேன்.
இன்னும் எத்தனாங்க 4ஆம் இருக்கேனா ஏன் வந்து போயிட்டேன் 4ஆம் சாப்பிடல பாடு அவுட் ஏய் இதை இப்படி எனக்கு மடங்காதுடா கையே ஸ்ட்ரெயிட் ஆகுதுடா பார்த்தல 4ஆங்க தானே நான் ஏன் போடுறேன் போடு அதான் 20 பாயிண்ட் ஒரு காய் கூட எடு நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு தடவை நேர தோசை மாவு கட்டு நேரங்க கூடி ஏய் டேய் இப்படிலாம் பண்ணாதீங்கடா டேய் டென்ஷன் ஆயிடும் அப்புறம் ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ அப்படி ஆமா நீ மட்டும் 20 பாயிண்ட் எடுத்துட்டு அவனை தட்டி விடுறா என்னையால தட்டி விடுறேன் நான் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல என்ன தட்டி விடுவீங்களா ஐயோ அவுட் இதுக்கு போன வாட்டியே குத்துறலாம் முடி ஏய் அது வாட்டி நின்னுச்சுடா 3 காய் நின்னுச்சு அவுட்டு தான் நீ பாரு போடு சூப்பர் லைட்டா கை ஷேக்கிங் ஆகுது போடு சொல்றா நீ சொல்றா நீ சொல்லு இது வீணு கை வதருது இப்போ இது வந்து இப்படி பிடிக்கணுமா எப்படி வேணா அப்படி இப்போ சுங்கு போடு சுங்கு போடு 40 பாயிண்ட் 40 எப்படி வரும் 60 பாயிண்ட் அவ்வளவுதான் 60 ஆமா ஒரு காய்க்கு 20 இல்ல எத்தனை காய் பிடிக்கணுமோ அதுக்கு ஆமா அவார்ட் கோஸ் டு நிதிஷ் நான் தான் வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் அவ்வளவுதான் வந்த வேலை ஜாலியா குளிச்சாச்சு அப்பா உடம்பு கிட்டம்லாம் அப்படியே ஃப்ரீயா இருக்குது இப்போ ஃபிளெக்சிபிளா இருக்குது அப்படியே உடம்புல இருக்கிற சூடு எல்லாம் போயிடுச்சுண்ணா அப்படியே கண்ணு வழியா எல்லா சூடும் போய் அதுதான் வெரி ஹாப்பி ஏய் அப்ப எப்படா நீச்சல் கத்துக்கிட்டு அது குச்சவனே அப்படியே உள்ள போகுதுடா உள்ள போகாம இதுன்னா 5 அடி ஸ்விம்மிங் பூல் இது அதுக்கு அதுதான் கை கால உதையணும் இவ்வளவு பெரிய தொப்பை வச்சிருந்தா அப்ப உள்ளதான் போக கை கால உதைக்க போயிட்டு 120 ரூபா கொடுத்து குளிச்சுக்க போ உனக்குலாம் அதான் கரெக்டா இருக்குமா வதைக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுமா அதுக்கப்புறம் இது மூச்சு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் மூச்சு விடுறாங்கன்னா கை கால் உதைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியுது அதுதான் எல்லாமே கொண்டு வரணும் ஒரு சமநிலை கொண்டு வந்தாதான் நீச்சல் என்ற ஒரு கலை வந்து உண்டாகும் எப்படி ஓகே அதுல அத்தாட்டிலாம் நீ கத்துப்ப உனக்கு பயம் போயிடுச்சு அதனாலதான் இன்னைக்கு வந்து காலையில இருந்து பனங்காய் சாப்பிட்டாச்சு பனங்காய் சாப்பிட்டு குளிச்சாச்சு போயிட்டு முன்னாடி விலாஸ்ல பிரியாணியை சாப்பிட்டு அப்புறம் வந்து ஒரு குளியல போட்டா அப்பா சொருகம் அப்படியே எந்த பாடி அப்படியே வந்து தலக்கு குளு 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 பாய போட்டு கீழே படுத்தேன்னு வச்சுக்கேன் பாய போட்டு படுத்துருவேன்
சாய் சாய போட்டு போயிட்டு சாயை போட்டு அங்க போய் பாய போடுறோம். அவ்வளவுதான் லைஃப் இருக்குன்னா அப்பப்போ கிளம்பி வில்லேஜுக்கு வந்துருங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்கா இருக்கு. அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். வந்துட்டு சும்மா இருக்க கூடாது. இந்த மாதிரி ஜாலியா வெளில ரிலாக்ஸா கிணத்துல குளிச்சுட்டு பனங்காய் சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸா ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸிங்க்கு உங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டு ஒரு 1 வீக்கோ ஒரு 2 வீக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் இருக்கும். பிளேஸ்னு ஒன்று இருக்கும். அதுல போயிட்டு விசிட் பண்ணிட்டு டைம்ல போயிட்டு எல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் எல்லா பசங்களுக்கும் லீவும் விட்டுருப்பாங்க. ஜாலியாக போயிட்டு 1 வீக் இல்லைனாலும் 2 days அட்லீஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கு. அங்கே சவுண்டு, வண்டி சவுண்டு, ஹார்னு, pollution. pollution. Thank you for watching. We'll see you in next video. Bye. பாய்.